பெரிய மைனஸில் இன்றைக்கி அதிமுக இருக்குது. அந்த பெரிய உச்சக்கட்ட மைனஸ், அதாவது இதை விட அந்த கட்சி வந்து கீழே போய் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ராக் பாட்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது வந்து 20.5 விழுக்காடு இருக்குது. அவங்க வாங்கினதை ஓட்டு வச்சு நான் சொல்கிறேன். போன தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் யாரும் சரி கிடையாது. நிறைய பேர் சீட்டே கேட்கல, செலவு பண்ணலை, பிரச்சாரம் சரியாக பண்ணலை, பிரிஞ்சு கிடந்தது கட்சி. இந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் அவங்க வாங்கினது 20.5% ஓட்டு. அது 20% வச்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை சொல்லுவது போல 18% கிடையாது. அந்த பொய்யை சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணார். அதற்கு வாக்குகள் கிடைக்காத காரணத்தினால்தான் அவர் இன்னைக்கு தலைமை பொறுப்புலேயே இல்லை. அந்த கட்சிக்கு 5-6 விழுக்காடு வாக்குகள் இன்னைக்கு இருக்கும். இது நிதர்சனமான யதார்த்தமான ஒரு பேச்சு. அப்போ அதையும் 6 விட்டுருங்க, 5 எடுத்துக்கோங்க. 20+5 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்பொழுதுமே ஒரு 5% இருக்கும். இந்த குடும்ப பிரச்சனையால் மேபி ஒரு சதவீதம் போனால் கூட 29. இப்போ இந்த சில்லறையெல்லாம் சேர்த்திங்கன்னா 30% வந்துடும். 29லேருந்து 30%. 30%ன்றது ஒரு நல்ல நம்பர். 3 முனை போட்டி வரும்போது 80% இல்லை 75% தான் வாக்கு. அப்போது விஜய் அவர்கள் அதிகமான ஓட்டை அதிமுகலேருந்து எடுக்கிறாரா திமுகலேருந்து எடுக்கிறாரான்றதான் இப்போ முக்கியமான புள்ளி. இந்த 30% கண்டிப்பாக வரும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த சைடில் திமுகவில் நீங்கள் வந்து போன வாட்டி வாங்கின அதே ஓட்டு இந்த வாட்டி வருமானா வராது. ஒருவேளை மக்கள் எதிர்ப்பில் ஒரு 3% இல்லை 3.5% அதிமுக போயிடுச்சு அப்படின்னா அவங்க இன்னும் ஸ்டேபிள் ஆகும். இல்லை அந்த கோவம் எல்லாமே வந்து விஜய்க்கு போயிடுது. எடப்பாடி பழனிசாமியையும் பிடிக்கல, ஸ்டாலினுக்கும் பிடிக்கல, விஜய்க்கே போகுதுன்னா சிஎம்மாக வந்து விஜய் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்பது கணிதம். இன்னொன்றுங்க, வந்த உடனே அப்படியே தூக்கி முதலமைச்சர் பதவியெல்லாம் வந்து தமிழக மக்கள் இதுவரையிலும் கொடுத்ததில்லை, இப்போ கொடுக்கறதுக்கு உண்டான சூழலும் இல்லை.